ஹே கைஸ், கோர் ஜாவா ஃபார் செலினியம் சீரீஸில் இனி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து ஆப்ரேட்டர்ஸ். ஸோ ஜாவாவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ஆப்ரேட்டர்ஸ் இருக்குது. ஸோ அதில் ஒன் ஆஃப் த டாபிக் தான் இன்றைக்கி நம்ம கவர் பண்ண போகிறோம். ஸோ மற்றதுக்கு எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா செப்பரேட்டாக வீடியோஸ் வந்துடும். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஆப்ரேட்டர் வந்து என்னென்னா அர்த்தமெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ். அர்த்தமெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ் அப்படின்னா அதில் என்னென்ன இருக்குது பாருங்கள். ஒரு ப்ளஸ் சிம்பிள் இருக்குது, இது வந்து அடிஷன் ரெப்ரசன்ட் பண்ணுது. அதே மாதிரி மைனஸ், சப்ராக்ஷன், ஸ்டார் சிம்பிள் which refers multiplication, division symbol, and then modulo division, percentile symbol. ஸோ இது வந்து மாடுலோ டிவிஷனை வந்து ரெஃபர் பண்ணுது. ஸோ இது எல்லாத்துக்குமே வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்ம ஒவ்வொன்றா வந்து எக்ஸிக்யூட் பண்ணி பார்ப்போம். ஸோ இதில் வந்து உங்களுக்கு ரெண்டு விஷயம் தெரிஞ்சிருக்கணும். ஸோ ஒன்று வந்து என்ன அப்படின்னா வேரியபிள்ஸ் அப்படின்னா என்னது, அண்ட் எக்ஸ்ப்ரெஷன் அப்படின்னா என்னது. வேரியபிள்ஸ் அப்படின்னா என்னது, எக்ஸ்ப்ரெஷன் அப்படின்னா என்னது அப்படின்றத உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இதை நம்ம பார்த்துட்டு போவோம். ஸோ இப்போ நான் இன்ட்டு ஏ ஈக்குவல் டு 10ன்னு கொடுக்குறேன் அப்படின்னா இந்த இடத்துல 10ன்ற ஒரு வேல்யூவை நான் ஏன்ற ஒரு வேரியபிளுக்கு அசைன் பண்ணியிருக்கேன். இங்கே ஏன்றது ஒரு வேரியபிள். இப்போ இதுவே இன்ட்டு பி ஈக்குவல் டு 20ன்னு கொடுக்குறேன் அப்படின்னா ஸ்டில் இந்த பியும் வந்து எனக்கு ஒரு வேரியபிள் தான். இப்போது இன்ட்டு ரிசல்ட் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பி அப்படின்னு நான் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ எந்த ஒரு வேரியபிளை நம்ம ஒரு கால்குலேஷனுக்காக யூஸ் பண்ணுறோமோ யூஸிங் ஆப்ரேட்டர்ஸ், ஸோ அந்த டைமில் இதை வந்து நம்ம எக்ஸ்ப்ரெஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ வேல்யூ அசைன் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, இதை வந்து வேரியபிள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ எக்ஸ்ப்ரெஷனுக்கும் வேரியபிளுக்கும் இருக்க டிஃப்ரென்ஸ் புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன். ஸோ இப்போ நம்ம வந்து டைரெக்டாக வந்து இந்த அர்த்தமெட்டிக் ஆப்ரேட்டர்ஸை யூஸ் பண்ணி கோட் அடிக்க ஆரம்பிச்சிடலாம். ஸோ நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா இன்ட்டு ஏ ஈக்குவல் டு 10 பி ஈக்குவல் டு 5 அப்படின்ற ஒரு வேல்யூ வந்து நான் இங்கே கொடுத்துக்கிறேன். ஆர்எல்ஸ் வந்து ஓகே, ஏ ஈக்குவல் டு 10 பி ஈக்குவல் டு வேல்யூன்ற வந்து நம்ம கொடுத்துருக்கோம். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்து ஏ ப்ளஸ் பி அப்படின்ற ஒரு கால்குலேஷனை பெர்ஃபார்ம் பண்ண போகிறேன். ஸோ இங்கே நம்ம என்ன ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா அர்த்தமெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ்லேருந்து ப்ளஸ்ஸை யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதே மாதிரி நம்ம மைனஸ் யூஸ் பண்ணுவோம், ஸ்டார் மல்டிப்ளிகேஷன் யூஸ் பண்ணுவோம், டிவிஷன் அண்ட் தென் மாடுலர் சிம்பிளும் யூஸ் பண்ணுவோம். ஸோ இப்போது ஏ ப்ளஸ் பி 10 + 5 = 15. ஸோ ரன் பண்ணுறேன். 10 + 5 = 15. ஸோ அதே மாதிரி இப்போது மைனஸ் யூஸ் பண்ணி இன்னொரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட். ஸோ ஏ மைனஸ் பி. ஸோ அதே மாதிரி ஏ ஸ்டார் பி விச் மீன்ஸ் ஏ இன்ட்டு பின்னு அர்த்தம். இது வந்து மல்டிப்ளிகேஷன் பர்ஃபார்ம் பண்ணுது. அதே மாதிரி ஏ டிவைடட் பை பி அப்படின்னா டிவிஷன் பர்ஃபார்ம் பண்ணுது. அதே மாதிரி ஏ மாடுலர் ஆஃப் பி அப்படின்னாலும் அதுவும் டிவிஷனை தான் பர்ஃபார்ம் பண்ணுது. இங்கே ஏ ப்ளஸ் பி அப்படின்னா உங்களுக்கு தெரியும் அடிஷன் பண்ண போகுது, ஏ மைனஸ் பின்னா சப்ட்ராக்ஷன் பண்ண போகுது, ஏ ஸ்டார் பின்னா மல்டிப்ளிகேஷன் பண்ண போகுதுன்னு தெரியும். இது ஏ ஸ்லாஷ் பின்றது டிவிஷன் பண்ணும், ஏ மாடுலர் ஆஃப் பின்றது டிவிஷன் தான் பண்ணும். இது ரெண்டுத்துக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா இந்த ஒரு பர்டிகுலர் ஸ்லாஷ் வந்து என்ன பண்ணும், கோஷன்ட்டை தான் வந்து இது வேல்யூவாக எடுத்துக்கும். அதுவே இந்த பர்சன்டைல் சிம்பிள் அப்படின்றது வந்து ரிமைண்டரை வந்து இது கால்குலேட் பண்ணிக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 5 வச்சு நம்ம 10 டிவைட் பண்ண போகிறோம் அப்படின்னா 5 2s are 10. அப்போ ரிமைண்டர் எனக்கு 0 வரும், கோஷன்ட் வந்து எனக்கு 2. ஸோ அப்போ இந்த பர்டிகுலர் பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் எனக்கு 2வை பிரிண்ட் பண்ணும், இந்த பர்டிகுலர் பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் எனக்கு 0வை பிரிண்ட் பண்ணும். ஸோ அதை நம்ம எக்ஸிக்யூட் பண்ணி பார்ப்போம். ஸோ இங்கே பாருங்கள், ஏ ப்ளஸ் பி விச் மீன்ஸ் 10 + 5 15, ஏ மைனஸ் பி 10 - 5 5, A star B which means A into B 10 + 5 = 50 slash B 10 divided by 5. ஸோ அது கோஷன்ட் வந்து 2. அதே மாதிரி 10 A மாடுலர் ஆஃப் B which means இங்கேயும் டிவிஷன் தான் பண்ணுது, பட் இங்கே ரிமைண்டராக அது எடுத்துக்குது.
ஸோ அந்த ஸ்லாஷ்க்கும் இந்த மாடுலர் சிம்பிளுக்கும் இருக்க டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்கள். ஸோ உங்களோட தாட்ஸ் என்னென்னு கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது பார்க்குறாங்க, ஜாவா கற்றுக்குறாங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.